ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாய். இன்னைக்கு நம்ம வீட்டில் மறைந்த தலைவர் ஐயா மா நாகப்பன் அவர்களுக்கு புண்ணியானுமுதன் நிகழ்ச்சி நம்ம வீட்டில் பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புத்த வந்தன சுத்தா தொகுப்புல இருந்து எப்படி வழிகாட்டப்பட்டுள்ளதோ அதன்படி நாம் செய்ய போறோம். பாரம்பரிய வழக்கத்தின் அடிப்படையில் ஒருவர் இறந்த பிறகு 8 அல்லது 16ஆம் நாளில் அவரை நினைவு கூற செய்வார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பூஜை இடம் அமைத்து அதில் இறந்தவரின் புகைப்படத்தை வைக்க வேண்டும். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து திரிசரணம், பஞ்சசீலம், நேர்மறை சீலம் சொல்ல வேண்டும். இதனுடன் கூடிய முறை செய்பவர் புத்த பூஜை, திரிரத்ன வந்தனா மற்றும் சல்ல சுத்தா சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து உத்த சர்க்க சுத்தா சொல்ல வேண்டும் மற்றும் குழு சாந்தத்துடன் தியானம் செய்ய வேண்டும். இதன் பிறகு முறை செய்பவர் இறந்தவர் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவரை அழைத்து டம்ளரில் இருக்கும் சுத்தமான தண்ணீரை மற்றொரு டம்ளரில் ஊற்ற சொல்ல வேண்டும். அப்பொழுதில் இதை சொல்ல வேண்டும்: இதன்னோ ஞாதினங் ஹோந்து சுகிதா ஹோந்து ஞாதயோங். அதன் பிறகு முறை செய்பவர் ஆச்சாரியார், தம்மச்சாரி அல்லது கூடியிருக்கும் மக்களின் யாரேனும் ஒருவர் அனித்ய, அனாத்மா, துக்கம் இதை பற்றி சிற்றுரை ஆற்ற வேண்டும். இறுதியாக தம்ம பலன் காத்தாவை கூறி நிறைவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஏன் பண்றோம்னா, கௌதம பிரபு சாரோட அப்பா ஐயா நாகப்பன் அவர்கள் அம்பேத்கர் இளைஞர் அமைப்பை நிறுவி 1971 தமிழ்நாடு முழுக்க நிறைய பௌத்த முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு. தலித் ஒற்றுமைக்காக பாடுபட்டிருக்கிறாரு. அவருக்கு நம்ம பௌத்த குடும்பத்தில் சார்ந்த ஒருவருடைய இழப்பு இது. நம்ம இதை முதல் தடவை பண்றோம். நம்ம குடும்பத்துல முதல் ஒரு இழப்பை சந்திச்சு பௌத்த முறைப்படி புண்ணியானுமுதன் நிகழ்ச்சி நம்ம வீட்டிலேயே நம்ம பண்றோம். இந்த புத்த வந்தனா சுத்தா தொகுப்புல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம பகவான் புத்தர், அயோத்திதாச பண்டிதர், பாபா சாஹேப் அம்பேத்கர், குருவேன் சங்கரச்சிரா, ஐயா மா நாகப்பன் அவர்கள் மற்றும் என்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் படத்தை வைத்து பூஜை இடத்தை அலங்கரிச்சிருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி திரிசரணம், பஞ்சசீலம், நேர்மறை சீலம் சொல்லி இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. புத்தன் சரணங் கச்சாமி, தம்மங் சரணங் கச்சாமி,
சங்கங் சரணங் கச்சாமி துதியம்பி புத்தங் சரணங் கச்சாமி துதியம்பி தம்மங் சரணங் கச்சாமி துதியம்பி சங்கங் சரணங் கச்சாமி ததியம்பி புத்தங் சரணங் கச்சாமி ததியம்பி தம்மங் சரணங் கச்சாமி ததியம்பி சங்கங் சரணங் கச்சாமி. பஞ்சசீலம். பாணாதி பார்த்தா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி அதின்னதானா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. காமேஷு மிச்சாசாரா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. மூசாவாதா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. சுராமேரய மஜ்ஜபாதடானா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. நேர்மறை சீலம். நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். மனம் உவந்து தானம் செய்வதன் மூலம் என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். சாந்தம், எளிமை மற்றும் மனநிறைவுடன் வாழ்ந்து என் உடலை தூய்மைப்படுத்துகிறேன். உண்மை நிறைந்த உரையாடல் மூலம் என் நாவினை தூய்மைப்படுத்துகிறேன். தெளிவு, தீர்க்கம் மற்றும் பிரகாசமான மனதுடன் இருந்து என் மனதை தூய்மைப்படுத்துகிறேன். இப்போது புத்த பூஜா. வனகந்த குணோபேதம் ஏதங் குசும சந்ததிங் பூஜயாமி முனிதச சிரிபாத சரூருகே பூஜேமி புத்தங் குசுமேன நேன புய்யேன மேத நலபாமி மோகங் உப்பங் மிலாய்
यदाय धम्मं कायो तथा यादि विनाशपावं धनसारपदिनेन दीपेन तमतंसिना तिलोकदीपं संबुद्धं पूजयामि तमोनुतं सुगन्धिकया वदनं आनन्दगुणकन्तिना सुगन्धिना कङ्कन्तेन पूजयामि तदा कथं बुद्धं धम्मं च संघं सुगतदनुभवा दादवो दादुगब्बे लङ्गायं जम्बुद्वीपे दिदसपुरवरे नागलोके चेतुबे सब्बे बुद्धस्य बिम्बे सकल दशदिशे केसलो माता तुम सब्बे विबुद्धं दशबलधनुजं बोधिसेतियं नमामि वन्दामि सेतियं सब्बं सप्पट्टतानेषु पदित्तितं सारिवीग तादु महाबोधिं बुद्धरूपं सकलं सदा புத்த பூஜையை தொடர்ந்து ஸ்ரீரத்ன வந்தனா இத்திபிசோ பகவான் அரகன் சம்மா சம்புத்தோ வித்யா சரண சம்பன்னோ சுகதோ லோகவிதோ அனுத்தரோ புருஷ தம்ம சாரதி சத்தா தேவ மனுஷானங் புத்தோ பகவாதி புத்தஞாவ ஜீவிதங் சரணங் கச்சாமி ये च बुद्धादीता च ये च बुद्धा अनागता पचपन्ना चे बुद्धा अहं वन्दामि सर्वदा नत्ति मे शरणं अय्यं बुद्धो मे शरणं वरं एतेन सज्जवचेन होतु मे जयमङ्गलम् उत्तमङ्गेन वन्देहं पादपशुवरुत्तमं बुद्धेयो कलितो दोषो बुद्धो गमतु संगमं स्वाकातो भगवता धम्मो संदिटिको अकालिको एहिपस्सिको ओपनायिको पंचतं वेदितव्यो वियुहीति धम्मञ्ஞாவஜீவிதं शरणं गच्छामि ये च धम्मातीता च ये च धम्मानागता
பச்சுபன்னா சேதம்மா அகங் வந்தாமி சப்பதா நத்திமே சரணங்கையங் சங் தம்மோ மே சரணங் வரங் ஏதேன சஜ்ஜ வஜ்ஜைன கோதுமே ஜெயமங்கலம் உத்தமங்கேன வந்தேகங் தம்மங் சதுவிதங் வரங் தம்மேயோ கலிதோ தோசோ தம்மோ கமது தங் நமங் சூப்படி பண்ணோ பகவதோ சாவக சங்கோ உச்சிப்படி பண்ணோ பகவதோ சாவக சங்கோ ஞாயப்படி பண்ணோ பகவதோ சாவக சங்கோ சாமிச்சிப்படி பண்ணோ பகவதோ சாவக சங்கோ யதிதங் சதாரி புருஷயுகானி அட்ட புருஷ புக்கலா ஏஷ பகவதோ சாவக சங்கோ ஆகுனேயோ பாகுனேயோ தக்கினேயோ அஞ்சலி கரணியோ அனுத்தரங் புய்யகேதங் லோகசாதி சங்கஞாவ ஜீவிதங் சரணங் கச்சாமி ये च संगातीता च ये च संकानागता पचुपन्ना जे संगा अगं वन्दामि सर्वदा नत्ति मे शरणं अय्यं संगो मे शरणं वरं एतेन सज्ज वज्जैन ओदुमे जयमङ्गलम् उत्तमङ्गेन वन्देहं सङ्गं चितुवितुतमं सङ्गेयो कलितो तोसो சங்கோ கமது தங் மமங். சல்லது சுத்தா சொல்ல வேண்டும். சல்ல சுத்தா தமிழில் வாழ்க்கை நிலையற்றது, ஆசையிலிருந்து விடுபடுதல், முக்தி மார்க்கம். மனித வாழ்க்கையை நிர்ணயமற்றதும் பாகுபாடற்றதும் ஆகும். கடினமானதும் அற்பமானதும் ஆகும். அதுவும் துன்பத்துடனான போராட்டமாக இருக்கும். வாய்ப்பேதும் கிடையாது. இவ்வுலகில் பிறந்தவர் இறக்கலாம், நிலைத்திருப்பார் என்பதற்கு வயது முதிர்ந்தேனும் மரணம் நிச்சயம். இதுவே உயிர்களுக்கான நியதி. பழுத்த பழம் கீழே விழுந்து விடுமோ என்று பயம் உள்ளதை போன்று பிறந்த அனைத்து உயிர்களும் மரண பயத்துடனே இருக்கின்றன. குயவன் செய்த மண்பாண்டங்கள் அனைத்தும் உடைந்து போகக்கூடியது. அதே போன்று தான் அனைத்து உயிர்களின் வாழ்க்கையும். வாலிபர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், அறிவாளிகள் எல்லோரும் மரணத்தை சென்றடைவார்கள். அனைவரும் மரணமடையக்கூடியவர்கள். யாவரும் மரணத்திற்கு உட்பட்டவர்கள்.
மரணத்தை நோக்கி செல்லும் பொழுது தந்தையோ மகனோ உற்றார் உறவினரோ யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. சகோதர பந்தங்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும், கதறி அழுதி புலம்பி பார்த்தாலும், மரணமோ உயிரை கொள்பவர் பசுவை வெட்டி தூக்கி செல்வது போல நம்மை தனியே அழைத்து செல்கிறது. இவ்வாறாக மக்கள் மரணம் மற்றும் மூப்பால் கவலை கொள்கிறார்கள். தைரியமுள்ள மக்களோ உலகில் உண்மையை உணர்ந்து சோகத்தில் வீழ்வதில்லை. எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என பாதை தெரியாமலும், இரண்டின் முடிவை அறியாமலும் வீணாக அழுது புலம்புகின்றோம். அழுது புலம்புவதால் ஏதாவது பலன் உண்டென்றால் அறிஞர்களும் அப்படியே செய்வார்கள். அழுது புலம்புவதாலும் சோகத்தில் இருப்பதாலும் மனம் சாந்தம் கிடையாது. அதற்கு மாறாக அதிக துக்கம்தான் ஏற்படுகின்றது. உடல் நலிவடைகிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்வதால் மனிதன் மெலிந்தும் தளர்ந்தும் போகிறான். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் நிரந்தரமாக அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். யார் சோகத்தை கைவிடவில்லையோ அவர் அதிகமாக துக்கத்திற்கு ஆளாகிறார். மரணம் அடைந்தவருக்காக பரிதாபப்பட்டு தான் சோகத்தில் விழுந்து விடுகிறார். தன்னுடைய செயலில் விளைவிற்கேற்ப ஒருவர் மனிதரும் மரணத்தை நோக்கி செல்பவர், மேலும் மரண தருவாயில் இருப்பவர், மரண போராட்டத்தால் துடிக்கிற உயிரினத்தையும் பார்க்கவும். மனிதன் எதை நன்றாக புரிந்திருக்கிறாரோ அவை அனைத்தும் அவரை விட்டு பிரியக்கூடியது. இம்மாதிரியான பிரிதலையும் உலக சுபாவங்களையும் பார்க்கவும். ஒருவேளை மனிதன் 100 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வாழ்ந்தாலும் கூட தான் சகோதரர் மற்றும் உற்றார் உறவினர்களை விட்டு பிரிந்து விடுகிறார். அதன் பின் மரணமடைகிறார். பகவானுடைய உபதேசத்தை கேட்டு இறந்தவர்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு மரணமடைந்த பிரியமானவரை பார்க்கும் பொழுது சிந்திக்க வேண்டியது, நாம் இவரை மீண்டும் சந்திக்க முடியாது என்பதை உணர்ந்து புலம்புவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறாக தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வீட்டை தண்ணீரால் அணைக்கிறோமோ அதே போன்று உறுதியான நம்பிக்கை உடையவர், ஞானமுடையவர், அறிஞர், திறன் வாய்ந்தவர் இவர்கள் உருவாகி வரும் துக்கத்தினை உடனே அழித்து விடுவார்கள். அதாவது காற்றானது பஞ்சினை அடித்து செல்வது போல் தன் சுகத்தை விரும்பக்கூடிய மனிதன் ஆழத்துளைக்கப்பட்ட வலியால் அழுதல், புலம்பி தவித்தல் மற்றும் ஆழ் மனதில் உள்ள துக்கத்தினை அகற்றி விடுகிறார். துளைக்கப்பட்ட வழியிலிருந்து விடுபட்டவருக்கு பற்றற்ற வாழ்வும் மனதிற்கு அமைதியும் கிடைக்கிறது. அம்மனிதன் அனைத்து சோகங்களிலிருந்தும் வெளியில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறான். அதைத் தொடர்ந்து புத்த சர்க்க சுத்தா சொல்ல வேண்டும். மற்றும் முழு சாத்தத்துடன் தியானம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு மௌன அஞ்சலி மாதிரி மட்டும் செலுத்துவோம். உன்னமே உதங் வட்டங் யதானின்னங் பவந்ததி யவமேவ இதோ தின்னங் வேதானங் உபகப்பதி யத்தாவாரிவவா பூரா பாரிபூரேந்தி சாகரங் யவமேவ இதோ தின்னங் வேதானங் உபகப்பதி இச்சிதங் பத்திதங் புயகங்
त्वमेव समीजायिदु सब्बे पुरेन्दु सिद्धसंगप्पा संतो पन्नरस्वसायत्ता आयुरारोग्य संपत्ति सक्क संपत्ति मेव च ततो निप्पाण संपत्ति इमिनाते समीचितु. இதன் பொருள், இதன்படி உச்சியிலிருந்து விழும் நீர் கீழே சென்றடைகிறது. அதேபோல் தானம் போன்ற புண்ணிய செயல்கள் செய்திருந்தால் அது இறந்தவர் தன்னை பின்தொடர்ந்து செல்லும். இதன்படி நதிநீர் எப்படி கடலில் கலக்கிறதோ அதை போல தான் தானம் போன்ற புண்ணிய செயல்கள் செய்திருந்தால் அது இறந்தவர் தன்னை பின்தொடர்ந்து செல்லும். உன்னுடைய விருப்பமும் வேண்டுதலும் விரைவில் உன்னை அடையட்டும். நினைத்த எண்ணங்கள் பௌர்ணமி சந்திரனுக்கு இணையான முழுமையானதாய் இருக்கட்டும். இந்த புண்ணிய செயல்களினால் ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் நிப்பான சுகம் அடைவாய். இப்போது நம்ம கொஞ்ச நேரம் தியானத்தில் இருக்கலாம். இதன் பிறகு முறை செய்பவர் இறந்தவர் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவரை அழைத்து டம்ளரில் இருக்கும் சுத்தமான தண்ணீரை மற்றொரு டம்ளரில் ஊற்ற சொல்ல வேண்டும். அப்பொழுதில் இதை சொல்ல வேண்டும்: இதன்னோ ஞானிதங் ஹோந்து சுகிதா ஹோந்து ஞாதயோ இதன்னோ ஞாதினங் ஹோந்து சுகிதா ஹோந்து ஞாதயோ. அதன் பிறகு முறை செய்பவர் ஆச்சாரியார், தம்மச்சாரி அல்லது கூடியிருக்கும் மக்களின் யாரேனும் ஒருவர் அனித்ய, அனாத்மா, துக்கம் இதை பற்றி சுற்றுரையாற்ற வேண்டும். இறுதியாக தம்மபாலன் காத்தாவை கூறி நிறைவு செய்ய வேண்டும். அனித்யா, அனாத்மா, துக்கம் இவற்றை பற்றி சொல்வதற்கு பதிலாக புத்தன் தம்மாவில் உள்ள ஒரு பகுதியை படிக்கிறோம். புத்தரும் அவரது தம்மமும் நூலில் பக்கம் 351 நூல் 4 பிரிவு 4 நிப்பானம் பற்றிய பேருரைகள். நிப்பானம் என்பது யாது? ஒரு முறை உயர்வெய்திய புத்தர் ராவஸ்தியில் சாரி புத்தரும் தங்கியிருந்த அநாத பிண்டிகரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். சகோதரர்களை விழித்து புத்தர் கூறினார்: தானமேற்போரே, நீங்கள் உலக பெருமைகளின் பங்காளியாய் இராமல் என் கொள்கையின் பங்காளியாய் இருங்கள். உங்கள் மீது
எனக்குள்ள கருணையினால் இதை உறுதி செய்து கொள்ள நான் பேரார்வம் உடையவனாய் இருக்கிறேன். இவ்வாறு உரைத்த பின் அங்கிருந்து புத்தர் எழுந்து தன் சொந்த இருப்பிடத்திற்கு சென்றார். சாரிபுத்தர் பின் அங்கேயே தங்கினார். சோதரர்கள் நிப்பானம் என்றால் என்ன, யாதென விளக்குமாறு அவரை கேட்டனர். பிறகு சாரிபுத்தர் சோதரர்களுக்கு பதிலாக உரைத்தார். சோதரரே, பேராசை குற்றமானதென்றும் குற்றம் மனக்கசப்பானதென்றும் அறியுங்கள். இதை பேராசையையும் இந்த மனக்கசப்பையும் கைவிட நமக்கு பார்க்க கண்களை அளிப்பதும் அறிய செய்வதும் அமைதிக்கு உள்நோக்கிற்கும் அறிவொளிக்கும் நிப்பானத்திற்கும் வழிநடத்துவதுமான நடுநிலை பாதை உள்ளது. இந்த நடுநிலை பாதையாவது யாது? நற்பார்வை, நல்நோக்கு, நற்பேச்சு, நற்செயல், நல்வாழ்முறை, நல்முயற்சி, நற்கவனம், நற்சிந்தனை ஆகியவற்றின் உயர்ந்த என்மார்க்க பாதையை தவிர வேறெதும் இல்லை. தானம் ஏற்போரே, இதுதான் நடுநிலை பாதை. ஆம் சோதரரே, சினம் தீது, கொடு நினைப்பு தீது, பொறாமையும் பொச்சரிப்பும் தீயன, கருமித்தனமும் பேராசையும் தீயன, வஞ்சகமும் சூதும் கர்வமும் தீயன, மிகைப்படல் தீயது மற்றும் சோர்வும் தீயது. மிகைப்படலையும் சோர்வையும் கைவிடுவதற்கான நடுநிலை பாதை உள்ளது. பார்க்க கண்களை அளிப்பதாய் அறிய செய்வதாய் அமைந்திருக்கும் உள்நோக்களுக்குள் அறிவொளிக்கும் நம்மை வழிநடத்துவதாய் நிப்பானம் என்பது அந்த உயர்ந்த என்மார்க்க பாதையை தவிர வேறில்லை. போற்றுதலுக்குரிய சாரிபுத்தர் இவ்வாறு உரைத்தார். தானமேற்போரே, மனமகிழ்ச்சியுற்றோராய் அவர் கூறியதை கேட்டு இன்புற்றனர். Dhammapalan kata Sappapapasa akaranang kusala sa upasampata sacita pariyottapanang etang buddhana sasanang Dhammang care cucaritang nakatang tu caritang tang care dhammacari sugang seti asmi loke parang nicca nata vata dhammataro yavata pagupasati yo yecha appami sutvana dhammang kayona passadi sape dhammataro hoti yong dhammang nabbamajjadi Natti me saranang ayyan